வணக்கம். நமோ புத்தாய. இந்த கிளிப்னூடாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது சுற்றத்தார் கிடைக்கும் முறை பற்றி, அதே போல் செல்வம் கிடைக்கும் முறை பற்றி. தான் கொடுத்த தானம் கொடுத்த முறைக்கு ஏற்ப சுற்றத்தாரும் செல்வமும் கிடைக்கும் இடங்களில் வித்தியாசங்கள் இருக்கிறது. கொடுக்கும் வித்தியாசத்துக்கு ஏற்ப புண்ணியத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் இந்த புண்ணியத்தின் பலன்களிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அவை பற்றி தான் இந்த கிளிப்னூடாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிகவும் முக்கியமான விஷயங்கள். புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், ஒருவர் தானம் கொடுக்க போகிறார். தனியே தான் போயிட்டு தானம் கொடுக்கிறார். மனிதர்கள் அதற்கு கலந்து கொள்ள செய்ய மாட்டார்கள் அல்லது பங்கு கொள்ள செய்ய மாட்டார். தனியே சென்று விட்டு தானம் கொடுக்கிறார். அப்படியே சென்று விட்டு தானம் கொடுத்ததால் அவருக்கு கிடைக்கும் பயன்தான் பெரிய செல்வம் கிடைக்கிறது. ஆனால் சுற்றம் கிடைக்காது. என்ன காரணம்? சுற்றத்தோடு சென்று கொடுக்கவில்லை. ஜனங்கள் அதுக்கு சேகரித்து கொண்டு போயிட்டு ஜனங்களுடன் தானம், மனிதர்களுடன் தானம் கொடுக்கவில்லை. அதனால் தனியே கொடுத்ததால் அவருக்கு சுற்றம் அல்லது சுற்றத்தார் செல்வம் கிடைக்காது. இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர் சுற்றத்தோடு சென்று விட்டு தானம் கொடுக்கிறார். சுற்றத்தோடு சென்று நிறைய நண்பர்களுடன் உறவினர்களுடன் சென்று விட்டு தானம் கொடுத்ததால் அதன் புண்ணிய பயன்களாக அடுத்த ஜென்மங்களில் பெரிய சுற்றத்தாரும் கிடைக்கிறது, சுற்றம் கிடைக்கிறது. அதே போல் பெரிய செல்வமும் கிடைக்கிறது. பாருங்க, இந்த அரசியல்வாதிகள் பெரிய சுற்றம் இருக்க வேண்டும் தானே? இல்லாவிட்டால் வெற்றி அடைய முடியுமா? முடியாது, கடினமானது. அதனால் இப்படியான தானங்கள் கொடுத்து அந்த புண்ணியம் இருக்க வேண்டும். அதே போல் இன்னும் ஒருவர் இருக்கிறார். அந்த சுற்றத்தோடு தானம் கொடுக்கும் இடங்களுக்கு போகிறார். ஆனால் அவர் கொடுக்க மாட்டார். அதனால் அதன் புண்ணியம் வரும்போது அவருக்கு செல்வம் இல்லை. என்ன காரணம்? அவர் கொடுக்கவில்லை தானே. அதனால் செல்வம் இல்லை. ஆனால் அவர் கலந்து கொண்டார் தானே, பங்கு கொண்டார் தானே. அதனால் அவருக்கு சுற்றம் கிடைக்கிறது, பணம் செல்வம் இல்லை. சிலர் இருக்கிறார்கள், சுற்றத்தோடும் தனியேவும் போயிட்டு தானம் கொடுக்க போகவும் மாட்டார், தானமும் கொடுக்க மாட்டார். இது போதனையில் இருக்கிறதா என்று எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அப்படியானவர்களுக்கு செல்வமும் இல்லை, சுற்றமும் இல்லை. அதுதான் காரணம். அதனால் தனக்கு வேண்டிய நேரங்களில் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்றால், உதவியாளர்கள் வேண்டும் என்றால், நிறைய நண்பர்கள் வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்தான் தான தர்மங்களை கொடுக்கும் போது கூட்டத்தோடு சென்றுவிட்டு, சுற்றத்தோடு சென்றுவிட்டு, மனிதர்களை பங்கு கொள்ள செய்துவிட்டு அவர்களோடு சென்று தானும் கொடுக்க வேண்டும், ஒன்றாக கொடுக்க பழக வேண்டும். சரி, இந்த கிளிப்னூடாக ஏதாவது நீங்கள் பொதுவாக கற்றுக்கொண்டால் அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு பிடித்த விஷயங்கள் இந்த போதனையில் இருந்தால் அதை சொல்லுங்க. இப்படியான இன்னும் நிறைய போதனைகள் புத்த தர்மத்தில் இருக்கிறது. அவை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கேட்க வேண்டும் என்றால் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நமோ புத்தாய. வணக்கம்.